எம்மியான சிக்கன் நகட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சிக்கன் நகட்ஸ்க்கு வந்து 250 கிராம்ஸ் வந்து நான் போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு 2 பல்ஸ் அடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் லைட்டாக இது மாதிரி அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ அடுத்தது வந்து நம்ம பிரெட்டில் இருக்க கார்னர்ஸை கட் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம். நான் வந்து கொஞ்சம் லார்ஜ் சைஸ் பிரெட் எடுத்திருக்கேன். நான் 250 கிராம்ஸ் சிக்கன் எடுத்துருக்கிறதுனால நான் 2 ஸ்லைஸ் பிரெட் போடுறேன். இப்போ நம்ம இதை மாதிரி கட் பண்ணிட்டோம். இது எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் போட்டுக்கலாம். இப்போ இதை கட் பண்ணிட்டோம். நம்ம இந்த சிக்கன் கூடவே இந்த பிரெட் ஸ்லைஸை போட்டுக்கலாம். இது கூட நான் வந்து 1 டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இது கூட 1/4 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறேன். இது கூட 1/4 டீஸ்பூன் வந்து ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். நான் இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்தாச்சு. நல்லா வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இது மாதிரி வந்து மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இது கூட நம்ம 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெயை இது கூட நல்லா வந்து பிசைஞ்சு ஸ்மூத்தாக எடுத்துக்கலாம். நம்ம இந்த நக்கட்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ இந்த நக்கட்ஸ் வந்து நம்ம பிராண்டட்ல வாங்கி சாப்பிட்டோம்னா ரொம்ப ரேட் அதிகமாக இருக்கும். இதனால் வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம செய்ய தெரிஞ்சுக்கலாம் வீட்லேயே. நம்ம இப்போ இதை வந்து நம்ம நல்லா ஃப்ளாட்டன் பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம முன்னாடி கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கலாம். இப்போ நான் கையில் நல்லா எண்ணெய் தடவிக்கிட்டேன். இப்போ இதை வந்து நம்ம நல்லா ஃப்ளாட்டன் பண்ணி எடுத்துக்கலாம். நக்கட்ஸ் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ, எந்த அளவுக்கு தின்னாக வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு பண்ணிக்கோங்க. இது ரொம்ப குயிக்காக ஈஸியாக பண்ணக்கூடியது தான். கண்டிப்பாக இதை வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி ஃப்ளாட்டனான கிண்ணம் ஒன்று இருந்தால் கூட எடுத்துக்கோங்க. இதை மாதிரி நம்ம கையால் பண்ண பிறகு இதை மாதிரி ஃப்ளாட்டன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த நக்கட்ஸை வந்து ஸ்கொயராக கட் பண்ணலாம். நம்ம இந்த ஷேப்புக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கோம் பாருங்க. இந்த திக்னஸ்க்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம என்ன செய்யலான்றது பார்ப்போம். இப்போ நான் 1 முட்டை எடுத்திருக்கேன். அது கூட வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இது கூட நம்ம வந்து 1 டீஸ்பூன் பால் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம முட்டையை நல்லா அடிச்சாச்சு. இது கூட வந்து தேவையான அளவு மைதா மாவு எடுத்திருக்கேன். நான் இது பக்கத்தில் வந்து பிரெட் க்ரம்ஸ் வச்சிருக்கிறேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஸ்லைஸ் எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம மைதா மாவில் கோட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா சைடும் நம்ம படுற மாதிரி இதை ஃபுல்லாக கோட் பண்ணி எடுத்துப்போம். இப்போ எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து இதை முட்டையில் போட்டுக்கலாம். பிரெட் க்ரம்ஸில் போட்டு கோட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா சைடும் படுற மாதிரி நம்ம இதை கோட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், இதே மாதிரி நம்ம ஃபுல்லாக எல்லா பக்கமும் படுற மாதிரி கோட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி மீதி இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு பேனில் ஆயில் ஊற்றிருக்கோம். ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. சிக்கன் நகட்ஸை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே நம்ம வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா உள்ளே வந்து நல்லா ஃப்ரை ஆகாது. ஒரு 30 செகண்ட்ஸ் ஆனோடனே நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இதே மாதிரி நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதை நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி எடுத்துட்டு இந்த மாதிரி ஃபில்டரில் போட்டு ஆயிலை வந்து நம்ம நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு நம்ம இது பண்ணக்குள்ளே பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பினஸான ஒரு சவுண்டு வருது. டேஸ்டியான சிக்கன் நகட்ஸ் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இதே மாதிரி நம்ம மீதி இருக்கிறது ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எம்மியான சிக்கன் நகட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இது எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அன்லிமிட்டெட் ஃபுட்டீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.